நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். ஊக்கமுடன் படித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவர்களுக்கும் வாழ்த்துக்கள். முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அலகு 3 ஐம்பெருங்காப்பியங்கள், அதில் மணிமேகலையை குறித்து 2 காணொளிகள் ஏற்கனவே நம்முடைய சேனலில் இருக்குது, பிளேலிஸ்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 3வது அதனுடைய தொடர்ச்சியாக 3வது காணொளி. இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மணிமேகலைக்கு அமுத சுரபியில் முதலில் பிச்சையிட்டவள் ஆதிரை. மணிமேகலையை மணிப்பல்லவ தீவிற்கு தூக்கி சென்ற தெய்வம் மணிமேகலா தெய்வம். காய சண்டிகையின் யானை பசி, அதாவது முனிவருடைய சாபத்திற்கு ஆளாகி யானை பசி ஆளானவள் காயசண்டிகை. இவளுடைய கணவன் காஞ்சனன். இதெல்லாம் அடுத்தடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். அந்த காயசண்டிகையின் யானை பசியை போக்கியவள் மணிமேகலை. மணிமேகலை உதயகுமாரனுக்கு பயந்து யாருடைய உருவம்னு தான் இந்த காயசண்டிகையோட உருவத்தை தான் அவளும் எடுத்திருப்பான். மணிமேகலையை சிறையிலிட்டு துன்புறுத்தியவர் யாருன்னா ராசமாதேவி, உதயகுமாரனுடைய தாய். முதல் சமய காப்பியம் மணிமேகலை. பெண்ணின் பெயரில் அமைந்த முதல் காப்பியம் மணிமேகலை. முதல் பௌத்த காப்பியம் மணிமேகலை. புரட்சி காப்பியம், புரட்சி கருத்துக்களை புரட்சி காப்பியம் என்று கண்ணகியை பாட்டுடை தலைவியாக வைத்து பாடப்பட்டதால் அதற்கும் இருக்கிறது. அதே மாதிரி பெண்ணை வந்து ஒரு சமய துறவியாக்கியதும், படித்து முன்னேறிய நிலையில் வாதம் செய்யக்கூடிய அளவிற்கு உயர்த்திய நிலையினாலும் மணிமேகலையும் புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மணிமேகலையின் இறுதி காதை பவத்திரம் அருக என பாவை நோன்ற காதை. இது வந்து முதல் காதை வந்து விழாவரை காதை அப்படிங்கிறது, அதாவது இந்திர விழாவோடு தொடங்குகிறது. மணிமேகலையின் பாட்டி சித்ராபதி. மாதவியின் தோழி வயந்தமாலை. அட்சய பாத்திரம் கொடுத்தது யாருன்னா தீவத்திலகை. அமுத சுரபி வைத்திருந்தவன் யாருன்னா ஆபுத்திரன். உதயகுமாரனை கொன்றவன் விஞ்சயன். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதில் என்று அறிவுறுத்தும் காப்பியம் எதுனா மணிமேகலை. சுதமதியின் தந்தை மாடு முட்டியதால் சரிந்த குடலை சரி செய்த துறவி புத்த துறவியர். விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள், அதான் அந்த முனிவருடைய சாபம். விருச்சிக முனிவர் அவர் ஒரு சாப்பிட்றதுக்கு வச்சிருந்த கனியின் மீது இந்த காய சண்டிகை வந்து மிதித்து, அது அவர் அந்த பசியில் இருக்கும்போது அந்த பசியை உணர்ந்ததுனால இவளுக்கு வந்து யானை பசி அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. சமய பூசலுக்கு முதலில் வித்திட்டவர் சீத்தலை சாத்தனார். புத்த பிரானின் பாதத்தில் உள்ள சக்கர ரேகைகள் எண்ணிக்கைனா 1000. மணிமேகலையின் தொடக்கம் இந்திர விழா, அதான் விழாவரை காதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சிறப்பு பெயர்கள் நன்னூர் புலவன் தண்டமிழ் ஆசான். சிறப்பு பெயர் வழங்கியவர் இளங்கோவடிகள். அருந்தவர்கள் அமைந்த ஆசனம் என்ற வரியில் அருந்தவர் என்று குறிப்பிடப்படுபவர் அரவண அடிகள். இப்போ இந்த வரிகள் எதில் இடம்பெற்றிருக்குன்னா மணிமேகலை அந்த அருந்தவர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது யாருன்னா அரவண அடிகள். மணிமேகலை கூறும் சொல்லில் தோன்றும் குற்றங்கள், நம்மளுடைய சொல்லில் ஏற்பட குற்றங்கள்: பொய் பேசுதல், புறங்கூறுதல், கடுஞ்சொல் கூறல், பயனற்ற சொல் பேசுதல். இந்த 4. மணிமேகலை கூறும் மனதில் தோன்றும் குற்றங்கள் 3: பேரவா, கடுஞ்சினம், தெளிவிலா அறிவு. அடுத்த மணிமேகலை கூறும் உடலில் தோன்றும் குற்றங்கள் 3: கொலை, களவு, காமம். ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை எத்தனாவது காதைனா 24வது காதை. மணிமேகலை விழாவரை காதை முதல் பவத்திரம் அருகவென பாவை நோற்ற காதை வரை 30 காதைகளை கொண்டது. குற்றம் செய்த கணிகையர் பெண்கள் வந்து 7 செங்கற்களை சுமந்து ஊரை வலம் வர வேண்டும் அப்படிங்கிற தண்டனையை பற்றி கூறக்கூடிய நூல் எதுனா மணிமேகலை. சிலப்பதிகார அமைப்பில் காணும் நல்ல இலக்கிய கூறுகள் மணிமேகலை நூலுக்கு இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா வசுப மாணிக்கம். மாதவி பெற்ற மணிமேகலை நம்மை வாழ்விப்பதே என்று கூறும் நூல் அம்பிகாபதி கோவை. அடுத்து மெல்லிடையில் மேகலையும் என்று தமிழ் தாயின் இடை அணி செய்கிறது என்று மணிமேகலையை கூறியவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. பரத்தை ஒழிப்பு, மது ஒழிப்பு, சிறை ஒழிப்பு போன்ற சமூக சீர்த்த கருத்துக்களின் களஞ்சியமாக விளங்கக்கூடியது இந்த மணிமேகலை அப்படின்னு குறிப்பிட்டது யாருன்னா வசுப மாணிக்கம். கொத்தார் குழல் மணிமேகலை நூல் நுட்பம் கொள்வது என்கணம் என்று பாடியவர் துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள். துறவு என்பதன் பொருள் என்னன்னா பிறருக்கு உதவுதல். அது மாதிரி முக்கியமான ஒன்று மடக்கணி, ஸ்லேடை அணி இரண்டையும் பயன்படுத்திய காப்பியம் மணிமேகலை. பிற்காலத்தில் நீலகேசி குண்டலகேசி காப்பியங்கள் உருவாவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது இந்த மணிமேகலை. மணிமேகலையில் சிறப்பிக்கப்படும் விழா இந்திர விழா. பாசண்ட சாத்தன் யாருக்காக மாய குளவியாய் உருவெடுத்தான்னா மாலதி.
இலக்குமியின் பெற்றோர் ரவிவர்மன் அமுதபதி. இலக்குமியின் கணவன் ராகுலன். அந்த ராகுலன் தான் இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, உதயகுமாரன். இலக்குமி தான் மணிமேகலை. ராகுலனின் பெற்றோர் அதிபதி நீலபதி. ராகுலனின் தற்போதைய பெயர் உதயகுமாரன். மணிமேகலை பிறந்த ஊர் பூம்புகார். மணிமேகலை மறைந்த ஊர் காஞ்சிபுரம். சுதமதியை கவர்ந்து பின் கைவிட்டவன் மாருதவேகன். அடுத்ததாக ஆபுத்திரனின் தாய் பெயர் வந்து சாலி. ஆபுத்திரனை வளர்த்த தந்தை அபாஞ்சிகன். ஆபுத்திரன் குழந்தையாக காட்டில் இருந்தபோது அவனை பாதுகாத்தது பசு, அதனால ஆபுத்திரன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஆபுத்திரனுக்கு அமுதசுரபியை தந்தது யாருன்னா சிந்தாதேவி. மணிமேகலை கொடுத்தது யாருன்னா தீவத்திலகை. யாருடைய அமுதசுரபி அப்படின்னா ஆபுத்திரன் தான். ஆபுத்திரன் முன் ஜென்மத்தில் ஆபுத்திரன் கையில் இருந்தது. இப்போது வந்து அது என்ன செய்யுது, மணிமேகலை கையில் இருக்கு. ஆபுத்திரன் அமுதசுரபியை எந்த பொய்கையில் இட்டனா கோமுகி பொய்கை. அந்த கோமுகி பொய்கையிலிருந்து எடுத்து தான் தீவத்திலகை மணிமேகலை கொடுத்திருப்பாங்க. இலக்குமி யாருக்கு உணவளிப்பதாக கனவு கண்டு கொண்டே இறந்தாள்? சாது சக்கரன். விருச்சக முனிவரிடம் சாபம் பெற்றவள் யார்? காயசண்டிகை. காயசண்டிகை எந்த ஊரை சார்ந்தவள்னா காஞ்சனபுரம். உதயகுமாரன் வெட்டி வீழ்த்தியவன் காஞ்சனன், அதாவது காயசண்டிகையுடைய கணவன். உதயகுமாரன் வெட்டப்படுவதற்கு காரணமாக வந்தது அவனுடைய ஊழ்வினை. பூம்புகாரில் உள்ள சோலைகள் இளவந்திகை, உய்யாவனம், உவவனம், கவேரணம், சம்பாதிவனம். மணிமேகலை பூப்பறிக்க சென்ற வனம் உவவனம். மணிப்பள்ளத்தீவில் இருந்த பீடிகை யாருடையதுனா புத்த பீடிகை. சக்கரவள்ள கோட்டம் அப்படின்னா என்னன்னா சுடுகாடு. சம்பு தீவின் தெய்வம் வந்து சம்பாபதி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சம்பு தீவிற்கு வேறு பெயர் நாவலந்தீவு, அதுதான் இந்தியா. சம்பாபதி புகார் நகரத்திற்கு வேறு பெயர் என்னன்னா காவிரி பூம்பட்டினம். மழை வேண்டி எடுக்கப்படும் விழா இந்திர விழா. உடனெறி மூழ்குவர், தனி ஏறி மூழ்குவர், கைமை நோன்பு நோற்பர் என மூவகை பெண்டீர். பெண்கள்ல 3. கணவன் இறந்த உடனே அவனுடைய உடன்கட்டையோடு இருவது, இல்ல தனியாக தீ மூட்டி அதில் இருவது, இல்ல 3வது வந்து கைமை நோன்பு நோற்பவர்கள். மணிமேகலையில் கூறப்படும் தீயவை 10 என்னெல்லாம்? கொலை, களவு, காமம், பொய், குரலை, கடுமொழி, பயனில் சொல், வெக்கல், வெகுழல், பொல்லாக்காட்சி. சுடலை நோன்பிகள் அப்படின்னா கபாலிகர்கள். பௌத்த சமயத்தில் மதிப்புமிக்க எண் வந்து 7. தேவேந்திரன் இருக்கை மீது விரிக்கப்படும் கம்பளம் வெள்ளை கம்பளம், பாண்டு கம்பளம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பௌத்த மதம் கூறும் பீடகங்கள் எத்தனைனா 3 பீடகங்கள். மணிமேகலையில் கூறப்படும் ஐவகை ஒழிப்பு எதனானா பசி ஒழிப்பு, மது ஒழிப்பு, பரத்தை, ஜாதி, சிறை ஒழிப்பு. பிறத்தலும் மூத்தலும் பிணிப்பட்டிரங்களும் இது இந்த பாடல் வரி இடம்பெற்றிருக்குது மணிமேகலையில தான். இதில் ஏற்கனவே இது பார்த்த வினாதான். அடுத்ததாக மயக்கும் கல்லும் மண்ணுயிர் கூறலும் கயக்கரு மாக்கள் கடிந்தனர் கேளாய் என்று கூறும் நூல் மணிமேகலை. சாதுவன் வாணிகம் செய்ய கடல் கடந்து சென்றான் அப்படின்னு குறிப்பிடும் நூல் மணிமேகலை. உவேசா மணிமேகலையை பதிப்பித்த ஆண்டு 1898. மணிமேகலைக்கு வசனம், மணிமேகலை வசனம் அப்படின்னு எழுதியவர் உவேசா. மணிமேகலைக்கு உரை எழுதியவர் நாமு வெங்கடசாமி. அடுத்து பிறத்தலும் சாதலும் இறந்தவர் பிறத்தலும் உரங்களும் விழித்தலும் போன்றது என்று கூறும் நூல் எது அப்படின்னா மணிமேகலை. அந்த நூலில் கூறியவர் யாருன்னா சாதுவன். மணிமேகலையை பற்றி பாயிரம் என்ன சொல்லுதுன்னா மணிமேகலை துறவு அப்படின்னு குறிப்பிடுகிறது. மணிமேகலையின் குறிக்கோள் வந்து புத்த மதத்தை பரப்புதல் தான் அப்படின்னு சொல்றது யாருன்னா மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள். சமய கணக்கர் தாம் திறம் கேட்ட காதை மட்டும் இணைகுரல் ஆசிரியப்பாவால் ஆனது. மற்ற காதைகள் எல்லாம் நிலைமண்டல ஆசிரியப்பாவை சார்ந்தது. மணிமேகலை வெண்பா அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா பாரதிதாசன். மணிமேகலையில் இடம்பெறும் சோழ மன்னன் உதயகுமாரன் உதயணன். அதான் புனையா ஓவியம் புறம் பெயர்ந்தன்ன யாரை குறிப்பதுனா மணிமேகலையே. சமயவாதிகளிடம் உண்மை கேட்ட இடம் மணிமேகலை. சமயவாதிகளிடம் உண்மையை கேட்ட இடம் வஞ்சி நகர். மணிமேகலை முதல் அடி எதுனா உலகம் திரியா ஓங்கு உயர் அப்படின்னு தொடங்கக்கூடியது. புகார் நகரின் பழைய பெயர் சம்பாபதி. மணிமேகலை தெய்வம் மணிமேகலையை தூக்கி சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. புத்தபிரான் பாதத்தில் உள்ள ரேகை வந்து சகஸ்ரராக சக்கர ரேகை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அமுதசுரபி இருந்த இடம் கோமுகி பொய்கை. அம்மா ஆபுத்திரன் வந்து சிந்தாதேவியிடமிருந்து அமுதசுரபியை பெற்றவன் ஆபுத்திரன். அந்த ஆபுத்திரன் அவனுடைய கையில் இருந்த
அந்த அட்சய பாத்திர தமத சுரபியை வந்து எங்கே போடுறான்னா கோமுகி பொய்கையில், அங்கே இருந்து தீவத்திலகை எடுத்து மணிமேகலையிடம் கொடுக்குறாங்க. உலக அரவி அப்படிங்கிறது என்னன்னா தர்மசாலை. மணிமேகலையும் அரசமா தேவியையும் அறிவுண்டாக்குக என வாழ்த்தியவர் யாருன்னா அரவணவடிகள். அடுத்து மணிமேகலை பிறந்த நாளை மணிமேகலை எவ்வாறு கூறுகிறதுனா புண்ணிய நன்னாள் அப்படின்னு சொல்லுகிறது. ஐம்படை தாளி இடம்பெறும் நூல் வந்து மணிமேகலை. முத்து சிரிப்பினை உடைய மணிமேகலையே என்று கூறியவர் அரவணவடிகள். புத்தர் ஞானம் பெற்ற தினமாக பௌர்ணமி தினம் காட்டப்படும் நூல் எதுனா மணிமேகலை. சிறைச்சாலை எல்லாம் அரைச்சாலை ஆக்குக மணிமேகலை. தீ நிமித்த பறவை கூகையை சாவோ பயிரும் கூகை என்று கூறும் நூல் மணிமேகலை. வால்போல் தடங்கள் என்று கூறும் நூல் மணிமேகலை. அமைய சீர்திருத்தம், சிறை சீர்திருத்தம், பரத்தமை ஒழிப்பு, பசிப்பினி அகற்றல், உடல் ஊனமுற்றோருக்கு உதவுதல், மது ஒழிப்பு, சிறை ஒழிப்பு போன்ற சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்துவதால் சமய சீர்திருத்தங்களின் களஞ்சியம் அப்படின்னு வசுப மாணிக்கம் மணிமேகலையை கூறுறாரு. ஷார்ட்டா சுருக்கமா சொன்னா சமய சீர்திருத்தங்களின் களஞ்சியம் என்று மணிமேகலையை குறிப்பிட்டவர் வசுப மாணிக்கம். சமய சம்பந்தமான பல சொற்களையும் தொடர்களையும் வேறு சிலவற்றையும் இடத்திற்கு ஏற்ப இவர் மொழிபெயர்த்து அமைத்தறித்தல் மிக பாராட்டுக்குரியதொன்றாகும் அப்படின்னு சொன்னவர் உவேசா. மதுரையை தென் தமிழ் மதுரை என்று குறிப்பிடும் நூல் மணிமேகலை. தென் தமிழ் மதுரை செழுங்கலை பாவாய். சங்கம் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. மணிமேகலை காப்பியத்தில் பெண்ணாக வர்ணிக்கப்படும் நகரம் பூம்புகார். மணிமேகலையின் முற்பிறப்பு மாதவியின் முற்பிறப்பு பெயர் தாரை. யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள் அப்படின்னா அரவணவடிகள். இயற்கை வாழ்த்தோடு தொடங்கும் காப்பியம் சிலப்பதிகாரம். பாலை நிலத்திற்கு இலக்கணம் கூறிய நூல் சிலப்பதிகாரம். கத்தே சொல்லின் இனிமையையும் வெர்ஜியின் பொருட்செருவையும் ஒருங்கே கொண்ட உயர்நடை காப்பியம் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் சுத்தானந்த பாரதியார். மடக்கணியை ஆண்ட முதல் காப்பியம் மணிமேகலை. யவனத்தச்சரும் தன் தமிழ் வினைஞரும் தம்மோடு கூடி கூறும் என்று கூறும் நூல் வந்து மணிமேகலை. இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டன கேட்டது தெளிதல் என்று கூறும் நூல், இந்த வரி இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு இடம்பெறும் நூல் மணிமேகலை. மணிமேகலையின் உள்ள பாத்திரம் பெற்ற காதையில் விஸ்வாமித்திரன் கதையை கூறுபவர் யார் அப்படின்னா தீவத்திலகை. அப்படி இப்படி எப்படி ஆகிய இடைச்சொற்கள் முதலாக இடம்பெற்ற நூல் மணிமேகலை. மந்தினி ஞாலத்து வாழ்க்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இது வந்து தீவத்திலகை மணிமேகலைக்கு சொன்னது. அடுத்து இந்த வரிகள் பிறந்தோர் மூத்தோர் பிணி நோயுற்றோர் இறந்தோர் என்க இயல்பே இது கேள், இது வந்து யாருடைய கூற்றுனா அரவணவடிகளுடைய கூற்று. பிறந்தோராயின் பெரும்பேரும் அறிவர் அறியாராயின் ஆழ்நரகு அறிவு யார் கூற்றுனா அரவணர் பிறந்தாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் என்ன செய்யணும், பெரும்பேர் அடைய வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவங்க வந்து எனது ஆள் நரகில் புகுக அப்படின்னு சொல்லிட்டு அரவணவடிகள் கூறுகிறார். புகார் நகரத்திற்கு காவிரி பூம்பட்டினம் என்று பெயர் அளித்தது எதுனா சம்பாதி தெய்வம். தேவேந்திரனின் இருக்கை மீது விரிக்கப்பட்டிருக்கும் கம்பளம் அந்த வெள்ளை கம்பளத்தின் பெயர் என்னன்னா பாண்டு கம்பளம் அப்படிங்கிறது. விரத யாக்கையர் அப்படிங்கிறது விரதம் இருப்போர். மையறு படிவத்து வானவர் முதல் எவ்வகை உயிரும் ஓமம் காட்டி என்று ஓவியங்கள் குறித்து கூறும் நூல் மணிமேகலை. உலகம் மூன்றிலும் உயிராம் உலகம் ஆய்ந்தொடி நல்லாய் ஆங்கதி கேளாய். இந்த வரியில வந்து ஆய்ந்தொடி என்று யார் குறிப்பிடப்படுகிறார் அப்படின்னா அரசமாதேவி. புரைதீர் நல்லறம் போற்றி கேண்மீன், இது யாருடைய கூற்றுனா அரவணவடிகளுடைய கூற்று. மணிமேகலையில் பயின்று வந்துள்ள அணிகள் மடக்கணி சிலேடை அணி. அம்பிகாபதி கோவையை மணிமேகலை காப்பியத்தை எவ்விதம் போற்றுகிறதுனா மாதேவி பெற்ற மணிமேகலை நம்மை வாழ்விப்பதே அப்படின்னு. புத்த மதத்தின் பீடங்கள் மூன்றுன்னு பார்த்தா அதுதான் புத்தம் தம்மம் சங்கம் அப்படிங்கிற மூன்றும். புதுவோன் பின்றை போன என் நெஞ்சம் இதுவோ அண்ணாய் காமத்தியற்கை என்றவள் மணிமேகலை. உதயகுமாரன் கொல்லப்பட்டதற்கு யாருடைய கதைகள் சான்றுகளாக அரசனிடம் எடுத்து கூறப்பட்டதுனா மருதி விசாகை. விசாகையின் மாமன் பெயர் தர்மதத்தன். பாரக மடங்களும் பசிப்பினி அருக என்று கூறியவள் ஆதிரை. காய சண்டிகைக்கு நேர்ந்த துன்பத்தை காஞ்சனனிடம் கூறியது கந்தீர்பாவை. புத்தமத கருத்துக்களின் கருவூலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நூல் எதுனா மணிமேகலை. சமய கலைச்சொல் ஆக்க காப்பியம் அப்படின்னு மணிமேகலையை சொன்னது யாருன்னா உவேசா. தமிழ் தாயை பாராட்டும் போது மணிமேகலையை
தமிழ் தாயின் இடையணியாக போற்றியவர் சுத்தானந்த பாரதியும். திருவள்ளுவரை பொய்யில் புலவன் எனவும் திருக்குறளை பொருளுரை எனவும் முதலில் சொல்லிய காப்பியம் எது அப்படின்னா மணிமேகலை. இந்த கருத்தை சொன்னது யார் அப்படின்னா மதுசா விமலானந்தம் அவர்கள். மணிமேகலை செல்வம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் மாவே பசுபதி. மணிமேகலையின் காலம் அப்படிங்கிற நூலை எழுதியது சோனா கந்தசாமி அவர்கள். இதோட ஓரளவுக்கு மணிமேகலையை குறித்த அதிகமான செய்திகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவையான செய்திகளை குறிப்புகளாக எடுத்துக்கொண்டு உற்சாகத்தோடு படியுங்கள். வெற்றி நிச்சயம். நன்றி.